மனித உரிமைகளுக்காக செயல்படும் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு இந்திய அரசு மதசார்பின்மையினருக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தனது உலக அறிக்கை 2024 மனித உரிமைகள் மீதான இந்தியாவின் நிலைப்பாடு மற்றும் கொள்கைகள் குறித்து பல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. வியாழனன்று வெளியிடப்பட்ட உலக அறிக்கை 2024 உரிமைகளை மதிக்கும் ஜனநாயக நாடு என்ற பெயரில் உலகளாவிய தலைமைக்கு உரிமை கோரும் இந்திய அரசின் திட்டம் இந்த குற்றச்சாட்டுகளின் மூலம் பலவீனமடைந்துள்ளது என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 100 நாடுகளில் மனித உரிமைகள் சார்ந்த கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகளை கண்காணித்து வருகிறது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் உலக அறிக்கையை தயாரித்து வெளியிடுகிறார்கள். 740 பக்கங்கள் கொண்ட அதன் சமீபத்திய அறிக்கையில் மணிப்பூரில் நடந்த இன மோதல்கள் முதல் டெல்லி ஜந்தர் மந்தரில் மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டம், ஜம்மு காஷ்மீர் அரசியல் வரை அனைத்தையும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் பல மனித உரிமை மீறல்கள், அடக்குமுறைகள், துன்புறுத்தல் சம்பவங்கள் நடந்துள்ளதாக மனித உரிமை கண்காணிப்பகம் கூறுகிறது. குறிப்பாக இந்தியாவில் பாஜக தலைமையிலான அரசை இந்து தேசியவாத அரசு என்று கூறியுள்ளது. கடந்த ஆண்டு சமூக சேவகர்கள், ஊடகவியலாளர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை அரசாங்கம் கைது செய்ததாகவும் கூறியுள்ளது. இவர்கள் மீது அரசியல் உள்நோக்கத்துடன் பயங்கரவாதம் உள்ளிட்ட கிரிமினல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் சில சம்பவங்களை குறியீடுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரியில் பிபிசி அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகள், மணிப்பூர் வன்முறை மற்றும் தலைநகர் டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டங்கள் குறித்து அறிக்கை தெல்ல தெளிவாக பேசுகிறது. பிபிசி வெளியிட்ட இந்தியா தி மோடி குவெஸ்டியன் என்ற பெயரில் 2 அத்தியாயங்களை கொண்ட ஆவணப்படத்தை உருவாக்கியது. இதன் முதல் அத்தியாயம் ஜனவரி 17 அன்று பிரிட்டனில் ஒளிபரப்பப்பட்டது. இரண்டாவது எபிசோட் ஜனவரி 24 அன்று ஒளிபரப்பப்பட்டது. முதல் அத்தியாயம் நரேந்திர மோடியின் ஆரம்பகால அரசியல் வாழ்க்கை பற்றியும் அவர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்டு குஜராத்தின் முதலமைச்சராக பதவியேற்றதையும் பேசியது. அதேபோல் கடந்த ஆண்டு மே மாதம் நாட்டின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் பெரும்பான்மையான மெய்தே மற்றும் சிறுபான்மை குக்கி சமூகத்தினரிடையே கடுமையான வன்முறை வெடித்தது. பல வாரங்களாக தொடர்ந்த இந்த வன்முறையில் சுமார் 200 பேர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர் மற்றும் நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் தேவாலயங்கள் அழிக்கப்பட்டன. குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்கள் போதைப் பொருள் கடத்துவதாகவும் மியான்மரில் இருந்து வருபவர்களுக்கு அடைக்கலம் தருவதாகவும் அம்மாநில முதலமைச்சர் பிரேன் சிங் குற்றம் சாட்டியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் அறிக்கை வன்முறையை தூண்டியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது. நிலைமை மாநில காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் கூறியது. இந்த காலகட்டத்தில் நடந்த வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு குழுவை அமைக்குமாறு நீதிமன்றம் கேட்டுக் கொண்டது. இந்த விவகாரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையிலும் வருத்தம் தெரிவிக்கப்பட்டதுடன் மணிப்பூரில் பெண்கள் மற்றும் சிறுமிகளை குறிவைத்து நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமை குறித்த செய்திகள் மற்றும் படங்கள் கவலையளிப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்தது. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீரில் கருத்து சுதந்திரம் மீது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்து குறிப்பிட்டுள்ளது. பாதுகாப்பு படையினரால் நடந்ததாக கூறப்படும் சட்டத்திற்கு புறம்பான மரணங்கள் குறித்தும் அறிக்கை பேசுகிறது. ஆகஸ்ட் 5, 2019 அன்று ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசமைப்பின் 370வது பிரிவை இந்திய அரசு ரத்து செய்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது. ஜம்மு காஷ்மீரில் ஹூரியத் மாநாட்டின் தலைவர் மிர்வைஸ் உமர் ஃபாரூக் ஆகஸ்ட் 2019 முதல் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை குறித்தும் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த ஆண்டு முழுவதும் மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு எதிராக மல்யுத்த வீராங்கனைகள் நடத்திய போராட்டம் நாட்டின் ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டது. அவர் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தபோது 10 ஆண்டுகளாக தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக மல்யுத்த வீராங்கனைகள் குற்றம் சாட்டியதாக அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த மல்யுத்த வீராங்கனைகளில் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர்களும் அடங்குவர். இந்த போராட்டத்தின் போது வீராங்கனைகள் மோசமாக நடத்தப்பட்டனர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சஞ்சய் சிங் சங்கத்தின் தலைவராக பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு பிறகு ஒரு மல்யுத்த வீராங்கனை பத்திரிகையாளர் சந்திப்பில் மல்யுத்தத்தை விட்டு வெளியேறுவது பற்றி கண்ணீருடன் பேசினார். செய்தியாளர் சந்திப்பின் போது தனது காலணிகளை கழற்றி மேசையில் வைத்தார்.
வேறு சில மல்யுத்த வீரர்களும் தங்களுக்கு அரசு கொடுத்த விருதுகளை திருப்பிக் கொடுப்பதாக பேசினர். இவ்வாறு கடந்த ஆண்டு நடந்த முக்கியமான சம்பவங்களை மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்டுள்ளது.